வெல்கம் டு ஹாப்பி லைஃப் வாவ் லைஃப். இது சாட்டர்டே ஷூட் பண்ண வீடியோ தான். சாட்டர்டே சண்டே மார்னிங்கே எழுந்திரிச்சு நாங்கள் எங்கள் ஃபேவரட் ஷோ குக் வித் கோமாளி பார்க்க ஆரம்பிச்சிடும். சண்டே டாப் குக் டூப் குக் அதுவும் ரெண்டும் பார்க்க ஆரம்பிச்சிடும். ஃபேமிலியாக உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கு இது நான் பம்கின் சீடும் சன்ஃப்ளவர் சீடும் அம்மா ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. மார்னிங் இப்போ அதை தான் எடுத்துகிட்ருக்கேன். அதுவும் ட்ரை டேட்ஸும் அதெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப முக்கியமான வேலை. ரொம்ப சில டாப்க்கு ஸ்லீவ் சின்ன பண்ணணும். அதனால் அது அப்புறம் பேண்ட்டில் ரொம்ப லென்த்தாக இருக்குது. அதெல்லாம் நிறைய கட்டிங் ஸ்டிச்சிங் ஒர்க்லாம் இன்றைக்கி நிறையா இருக்குது. அதனால் மார்னிங்கே காலையில் எழுந்துச்சி என்னோடய ஃபேவரட் ஷோலாம் பார்த்து நல்லா எனர்ஜெட்டிக் ஆகி அதுக்கப்புறம் நான் என்னோடய ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சம்டைம்ஸ் நல்ல மூட் இருந்துச்சுன்னா நான் தச்சிருவேன், இல்லைன்னா சும்மாவே உட்காந்து டைம் பாஸ் பண்ணிகிட்ருப்பேன். அதுவும் இப்போ கொஞ்ச நாளில் எக்ஸாமும் வரப்போகுது. அதனால் கொஞ்சம் சீரியஸாகி படிக்கவும் ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் குட்டியாக பிரேக் கொஞ்சோண்டு வாக்கிங் பண்ணிவிட்டு பார்த்தா நல்லா மழை வரப்போகுதுன்னு நினைக்கேன். சரி திருப்பி வீட்டுக்குள்ளேயே வந்து என்னோடய ஸ்டிச்சிங் ஒர்க் கொஞ்சோண்டு முடிச்சுட்டு மணி பார்த்தா 2:30 லன்ச் பண்ணிடலான்ட்டு. இன்றைக்கி சிம்பிள் லன்ச் தான். கூட்டாஞ்சோறு, அது கூட சிப்ஸு, அப்புறம் தயிர், ஊறுகாய், என்னோடய ஃபேவரட் ஆம்லேட். இப்படி தான் இன்றைக்கி எங்களோட லன்ச் போச்சு. சண்டே ஹெவி லன்ச்னால இன்றைக்கி சிம்பிளாக ஆச்சு. ரொம்ப நாளாக இந்த படம் பார்க்கணுன்ட்டு பார்த்து வச்சுருந்தேன். இந்த மூவிக்கு பாட்டெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்ன படம்னு தெரிஞ்சு கண்டுபிடிச்சி பார்க்குறதுக்குள்ளேயே எனக்கு டைம் ஆகிட்டு. ஃபைனலி இந்த படம் நான் பார்த்து முடிச்சிட்டேன். எனக்கு பிடிச்சிருந்துச்சு. யாருக்கெல்லாம் இந்த மூவியே பிடிச்சிருந்துச்சுன்ட்டு எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள். அப்புறம் நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் இப்போ கொஞ்ச நாளாக நான் இந்த ரொட்டீன் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். அம்மா சாதத்துக்கு தண்ணி எடுத்து வச்சுருவாங்க. அது கொஞ்சம் ஃபேஸில் போட்டு கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணுறேன். கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஏன்னா ரொம்ப நேரம் ஸ்க்ரீன் பார்த்துட்டு இருக்கிறதுனால இது கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஈவினிங் போல் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணுன்ட்டு இருந்துச்சு. அதனால் சரி நம்ம ஏதாவது ஹெல்த்தியாக பண்ணுவோன்ட்டு இன்றைக்கி மோமோஸ் தான் பண்ணேன். எக் மோமோஸ் பண்ணேன்னா இது நான் அடிக்கடி பண்ணியிருக்கேன். நான் வீடியோவாக ஷூட் பண்ணல, நான் ரெசிபி மட்டும் சொல்கிறேன். அது கூட ஸ்ட்ராங்காக காஃபி வேணும்ன்ட்டு காஃபி ஃபஸ்ட்டு போட்டுட்டேன். ஜஸ்ட்டு நம்ம பொரிச்சி பண்ணுற மாதிரி தக்காளி மட்டும் போடாமல் வெங்காயம், பச்சை மிளகாய், அப்புறம் முட்டை இது நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிடணும் சைடில். அதுக்கப்புறம் நம்ம நார்மல் சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோமோ அது மாதிரி பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் மோமோ மாதிரி ஷேப்க்கு நம்ம பண்ணி ஸ்டீம் பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட் டைம் எனக்கு இவ்வளோ நல்லா மோமோஸ்க்கு ஷேப் வந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் சொதப்பிட்டு சரின்ட்டு விட்டுட்டேன். எப்படி இருந்தாலும் சாப்பிட தானே போகிறோம். அம்மா கடைக்கு போயிருந்தாங்க, அதனால் மோமோஸ் சீக்கிரம் பண்ணி முடிச்சிட்டேன். அப்புறம் அம்மா வரையில் நல்லா ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது என்னோடய ஃபேவரட் உன்னியப்பம், அப்புறம் முறுக்கு, அப்புறம் இது பேர் என்னன்னு தெரியல. அப்புறம் அம்மா வந்து மாவெல்லாம் அரைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சாட்டர்டேனா கொஞ்சம் மாவெல்லாம் காலியாயிரும். அதனால் சாட்டர்டே நானும் ஃப்ரீயாக இருப்பேன்ட்டு மாவு அப்புறம் அடை தோசைக்கும் அம்மா போட்டிருந்தாங்க. நாளைக்கு மார்னிங் ஸ்பெஷல் அடை தோசை தான். அது கூட தேங்காய் சட்னி எல்லாம் சூப்பராக அரைச்சி முடிச்சுட்டு ஃபைனலி நாங்கள் வந்துட்டோம் தூங்குறதுக்கு. இப்படி தான் எங்களோட சாட்டர்டே போச்சு. வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. டாட்டா பை.